மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. வெல்கம் பேக் டு ஃப்ரைடே சாட்ஸ் மக்களே. இன்னைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க பராசக்தி படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசா வர எல்லா படத்தோட ஹானஸ்ட் அண்ட் ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூஸ் உங்களுக்கு இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஹிந்தி இம்போசிஷனுக்கு அகெயின்ஸ்டா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் 60s காலகட்டங்கள்ல நடந்துச்சு அப்படின்னு. பட் அது வந்து ஜஸ்ட் லைக் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தான் இருந்திருக்கும். மேபி இன்னும் ஒரு ஸ்டெப் ஹெட்டாக போயிருக்கலாம் அதோட இன்டென்சிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு வரைக்குமே. பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்திருக்கு, எவ்வளோ பேர் உயிரை விட்டுருக்காங்க, எவ்வளோ அப்பாவிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு. இது வந்து படம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம தமிழர்களோட வரலாறு, தமிழர்களாகிய எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது படம் அப்படின்னு சொல்கிறத விட வரலாறுன்னு தான் சொல்லி ஆகணும். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம், கண்டிப்பாக இது வந்து டிஎம்கேவோட ஒரு அஜெண்டா ஃபில்ம் தான், அவங்களோட பெருமைகளை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக கரெக்டான டைம் 2026 எலெக்ஷனு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் அப்படியே அது அந்த எமோஷனை வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து பேசியிருந்திருப்போம். பட் கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் ஒரு துளி சம்மந்தம் கூட கிடையாது. சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ரெவல்யூஷன். மேபி நமக்கு ஃபேக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. பட் இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு பின்னாடி பொலிட்டீஷியன் மேபி அந்த விதையை போட்டிருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ரெவல்யூஷன் மாதிரி தான் இந்த படத்தை வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் உள்ள எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸில். அண்ட் கண்டிப்பாக ஜெயம் ரவியை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பாராட்டி ஆகணும். ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்க அந்த வில்லன் ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் டேரக்டரை மெயினாக பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு வில்லன் ரோலை ஸ்கெட்ச் பண்ணும் போது ஆடியன்ஸ் வந்து பார்த்தாலே வந்து கடுப்பாகணும், அந்தளவுக்கு அந்த வில்லனை வந்து டிசைன் பண்ணோம். ஸோ டிசைன் த சென்ஸ் அவரோட அந்த ரோலை. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. மியூசிக்குன்னு டாப் நாச்சு. மியூசிக்னால் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வெறும் அந்த பிஜிஎம்ஐ கேட்டாலே கூஸ் பம்ப்ஸ் வரும், அந்த அளவுக்கு நல்லா போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ். அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த செட்டு பேக் ட்ராப்பு எல்லாமே பர்ஃபெக்டு. அப்போ என்ன தான் இந்த படத்தில் நெகட்டிவ், இல்லை என்ன தான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம சூர்யா கிட்டேருந்து வந்த படம். ஸோ அவங்க டேரக்டரே வந்து சொன்னாங்க, ஸோ இது எஸ்கேக்கு மாறும்போது நான் ஸ்கிரிப்டில் உள்ள சில இன்டென்சிட்டி வந்து கம்மி பண்ணேன், கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமா, லவ் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் மிஸ்டேக் நடந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லவ் சீன்ஸு, காமெடி அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆயிருந்தால் கூட கொஞ்சம் நல்லா உட்காந்து நம்மளும் ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் ஒன்றும் ஒர்க் அவுட்டும் ஆகலை. சிவகார்த்திகேயனுக்கு கை வந்த கலை காமெடி, அதுவே அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்க வச்சிருச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 15 மினிட்ஸை ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இது ஒன்று மட்டும்தான் குறை. ஃபஸ்ட் ஹாஃப் அதாவது இன்ட்ரோவிலேருந்து அப்படியே தீ பரவட்டும்னு சொல்கிற மாதிரி தீயாக போகுது, எந்த இடத்துலையுமே லேகே கிடையாது. பர்ஃபெக்டான ஒரு கிளைமேக்ஸ், பர்ஃபெக்டான ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்து படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னா எதுவும் கொடுக்கவே விரும்பலை. ஏன்னா இது வந்து தமிழர்களாகி எல்லாருமே தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். தாராளமாக ஃபேமிலியோடு போய் தேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.